இப்போ தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்கள்ல, தாழ்வு மனப்பான்மைன்னா என்னன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் தன்னை ஒரு கதாநாயகனாக, பெண்களாக இருந்தால் கதாநாயகியாக உணர வேண்டும். இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னா, தன்னை ஒரு கதாநாயகன் என்று நினைத்து கொண்டே வாழ வேண்டும். தான் ஒரு கதாநாயகன், தனது வாழ்க்கை என்னும் திரைப்படத்திற்கு தான் ஒரு கதாநாயகன், நாம் தான் கதாநாயகன், நாம் தான் கதாநாயகி அப்படின்னு பெண்கள் நினைக்கணும். ஆண்கள் தன்னை ஒரு கதாநாயகனாக நினைக்கணும். அப்படி நினச்சிட்டு தான் இந்த வாழ்க்கையை வாழணும். அந்த நினப்பு இல்லாமல் போகும்போது தான் அது தாழ்வு மனப்பான்மையாக மாறுது. தாழ்வு மனப்பான்மையாக மாறுகிறது. இப்போ தாழ்வு மனப்பான்மைனா என்னதுன்னா, தன்னை ஒரு ஆணுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவனால் தன்னை ஒரு கதாநாயகனாக உணர முடியவில்லை, இந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை. தன்னை ஒரு கதாநாயகனாக நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை. அதனால் அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. அந்த நினப்பு இல்லைன்னாலே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். தன்னை பற்றியே இழிவான நினைப்பு வந்துடும். அருவருப்பாக இருக்கும். தன்னை பற்றி நினைக்கும் போதே ஒரு அருவருப்பாக இருக்கும், அவமானமாக இருக்கும். அதனால் எது தாழ்வு மனப்பான்மையை நீக்கும் அப்படின்னா, ஒன்றை நீ ஹீரோவாக நினச்சிக்கோ. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் ஹீரோவாக நினச்சிக்கோங்க. உங்களை நீங்கள் ஒரு கதாநாயகியாக நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கதைக்கு நீங்கள் தான் நாயகனாக நினைக்க வேண்டும். கதாநாயகனோட நாயகன். ஒவ்வொருவரும் தன்னை ஒரு நாயகனாக நினைக்க வேண்டும். கதையின் நாயகனாக, கதாநாயகனாக, கதாநாயகியாக. அப்படி நினைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். தன்னை பற்றின ஒரு அருவருப்பான எண்ணம் வரும். தன்னை பற்றிய ஒரு இழிவான நினைப்பு வரும். தன்னை பற்றி நினைக்கும்போது அது ஒரு அவமானமாக இருக்கும். என்னடா வாழ்க்கை, சலிப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். அந்த வெறுப்பில் ஒரு மோசமான செயல்களை செய்ய தோணும். தன்னை பற்றி ஒரு உயர்வாக நினச்சாதான் நம்மளால் நல்ல செயல்களை செய்ய முடியும். தன்னை ஒரு கதாநாயகனாக நினைத்து கொண்டால்தான், தன்னை ஒரு கதாநாயகியாக நினைத்து கொண்டால்தான் ஒரு உயர்வான செயல்களை செய்ய முடியும். துணிச்சலான செயல்களை செய்ய முடியும். வீரத்தோடு வாழ முடியும். அந்த நினப்பு இல்லாமல் போகும்போது அது தாழ்வு மனப்பான்மையாக உணரப்படுகிறது. அப்போ தாழ்வு மனப்பான்மைனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது அப்படின்னா என்ன? தன்னை ஒரு கதாநாயகனாக உணர முடியவில்லை என்னால். யாரோ என்னை அடிமைப்படுத்துகிறாங்க, அதனால கூட இருக்கலாம். யாரோ என்னை அடிமைப்படுத்துகிறாங்க, என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல. என்னுடைய பெற்றோர்கள் என்னை அடிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் விருப்பப்படி என்னை வாழ நிர்பந்திக்கிறார்கள். எனது விருப்பப்படி என்னால் வாழ முடியவில்லை. எனது விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லை. அப்போ அவரவருக்கு பிடித்த மாதிரி வாழணும். அப்போ தான் கதாநாயகனாக வாழ முடியும். பிறர் விருப்பப்பட்ட மாதிரி வாழ்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்மளால் ஒரு கதாநாயகனாக வாழ முடியாது, கதாநாயகியாக வாழ முடியாது. அதனால் பிடித்த வாழ்க்கை வாழணும். பிடித்த வாழ்க்கை தான் ஒரு கதாநாயக வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான தகுதி. பிடித்த வாழ்க்கை, நாம் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுக்கு ஒரு துணிவு தேவை. மற்றவங்களுக்கு அடிமையாகிடக்கூடாது. மற்றவங்களுக்கு ஒரு தியாகியாக மாறி பிறரது விருப்பப்படி நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. தலையாட்டி பொம்மைகளாக இருந்து விடக்கூடாது. கதாநாயகன் என்றால் தனது வாழ்க்கையை தனது கையில் எடுப்பது, தனது பொறுப்பில் எடுத்துக்கொள்வது, பிறரது பொறுப்பில் விடாமல் தனது வாழ்க்கையை தனது கையில் கைப்பற்றுதல் என்பதுதான் அது கதாநாயகனாக வாழ்வது என்பது. தனது வாழ்க்கையை பிறர் கைப்பற்றி விடக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையை தனது கையில் வைத்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். உண்மையில் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறது தப்பு. அது இழிவு மனப்பான்மை என்று சொல்ல வேண்டும். தன்னை இழிவாக நினைக்கின்ற மனப்பான்மை தான் அது. உயர்வாக நினைப்பது, பெரியவங்க கிட்ட போனால் நம்மளை தாழ்த்திக்கணும், நம்மை தாழ்வாக நினைக்கணும். நம்மளை விட சின்னவங்ககிட்ட நாம் நம்மளை உயர்வாக நினைக்கணும். அதனால் உயர்வு தாழ்வு என்பது மனித வாழ்க்கையில் இயல்பான ஒரு நிலைப்பாடு. கடைபிடிக்க வேண்டிய, ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தாழ்த்தி கொள்வதும் நம்மை உயர்த்தி கொள்வதும் அது ஒரு வாழ்க்கையில் இயல்பான நிலைப்பாடுகள். அதனால் அதை தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லக்கூடாது. அது இழிவு மனப்பான்மைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய மனசு எப்படி செயல்படும்னா இழிவாக தான் செயல்படும். தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மனசு எப்படி செயல்படும்னா இழிவான எண்ணங்கள் வரும். அவங்க இழிவான செயல்களை செஞ்சிட்ருப்பாங்க, கேவலமான செயல்களை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இழிவான மனப்பான்மை, தன்னையே தாழ்த்திக்கிற, அதாவது இழிவுபடுத்திக்கிற அந்த நிலையில் அவங்களுக்கு உயர்வான செயல்களை செய்யணுங்கிற அந்த எண்ணமே வரும். வெறுப்பு, சலிப்பில் ஒரு மாதிரி இழிவான செயல்களை செய்வாங்க. தன்னை இழிவுபடுத்தி கொள்வது, அதுதான் அதான் தன்னை கதாநாயகனாக ஒருத்தர் இல்லைன்னா, உணரலைன்னா அவர் இழிவான நிலையில் இருக்காருன்னு அர்த்தம்.
இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னை கதாநாயகனாக உணர வேண்டும், கதாநாயகியாக உணர வேண்டும். அப்படி உணரவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை வந்து இழிவான நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம், கேவலமான நிலையில் இருக்குது, பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது கதாநாயகன் நினைக்கும் போது தான் ஒருத்தர் உயர்வான நிலையை அடைகிறார். தன்னை கதாநாயகனாக நினைக்கும்போது, கதாநாயகியாக உணரும்போது தான் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது, ஆரோக்கியமாக அவர் இருப்பார். அதனால் இழிவு மனப்பான்மை என்பது தன்னை ஒருத்தர் கதாநாயகனாக உணரவில்லை, கதாநாயகியாக உணரவில்லை என்றால் உடம்புல நோயே வந்துடும். அதனால் தன்னை உயர்வாக நினைக்கும்போது தான் புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்வதற்கு ஆர்வமாக இருக்கும், பெருமையாக இருக்கும். தன்னையே இழிவாக நினைக்கும்போது மற்றவங்களும் நம்மளை இழிவாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால தான் அந்த கதாநாயகன் என்கிற அந்த உணர்வுடன் ஆண்கள் வாழ வேண்டும், கதாநாயகி என்கிற உணர்வுடன் பெண்கள் வாழ வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கையை அழகுபடுத்தும். ஒருத்தருடைய வாழ்க்கையை எது அழகுபடுத்தணும்னா அவர் தன்னை ஒரு கதாநாயகனாக நினைத்து கொண்டு வாழ வேண்டும். அப்போ தான் அவர் வாழ்க்கையை பார்த்தாலே அழகாக இருக்கும். கதாநாயகியாக நினைத்து கொண்டு ஒரு பெண் வாழ வேண்டும் தன்னை, அப்போ தான் அவளுடைய வாழ்க்கை அழகானது. அதுதான் அழகு. அதனால் அழகுன்னா என்னென்னா தன்னை ஒரு கதாநாயகியாக உணர வேண்டும், தன்னை ஒரு கதாநாயகனாக உணர வேண்டும். அந்த உணர்வு தான் அழகு. அதை இழந்துட்டோன்னா அதுக்கு பேர் அழகே கிடையாது.